தயாரிப்பாளர் அவர்களே, தயவு செய்து தமிழன் தமிழன் என்று மேடையில் மட்டும் சொன்னால் பத்தாது, தமிழர்களை பயன்படுத்துங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஸோ ரஜினி சாருடைய கூலி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த செலிப்ரேஷன் பார்க்க தாங்க நம்ம ரோஹிணி தேட்டர் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தேன் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம வர நேரம் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு சொல்லலாம் செலிப்ரேஷன்லாம். ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போவாங்க. நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் அப்படியே ரோஹிணி தேட்டருக்கு பேக் சைடுங்க. இந்த காரில் தாங்க ஐஸ்வர்யா மேடம் அவங்க வந்தாங்க. ஸோ பின்னாடி இருக்க ஒயிட் காரில் நம்ம தனுஷ் சார் வந்தார். ஸோ அவங்க எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. அந்த கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மட்டும் பாருங்களேன். அவ்வளோதான் முடிச்சுட்டு அவ்வளோதான். தம்பி காய்ஸ், யாரோ செலிபிரிட்டி ஒருத்தங்க வராங்க. யாருன்னு தான் தெரியல. தெரியுங்க, பார்ப்போம் யாருன்னு சொல்லிட்டு. கிட்டப்பா இங்க இருந்து எடுங்கப்பா, சூம் பண்ணி. சூப்பர் ஸ்டார் மொபைல் எடுத்து போய் முன்னாடி. மேடம் தலைவர் வாழ்க மேடம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐஸ்வர்யா மேம் உள்ளே போனாங்க. ஆனால் என்ன பவுன்சர்ஸ்லாம் இருக்குதுன்னா நம்மளால் கிளியராலாம் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஓகே, அடுத்து வேறு யாராவது செலிபிரிட்டி வராங்களான்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இன்னைக்கு கூலி படம் மற்ற மாநிலங்களில் முதல் காட்சி 5 மணி 6 மணிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்துருச்சு. வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு இப்போ இந்த படத்தில் வந்து பல ஸ்டார்கள் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு மன வருத்தத்தோடு சொல்கிறேன், இன்னைக்கு நான் கூலி படம் பார்க்கறதுக்காக வரல. அதனால ரஜினி சார் ரசிகர்களே, நானும் ரசிகர் தான். ரஜினி சார் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் வந்து கூலி படம் பார்க்கறதுக்காக வரல. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்றதுக்காக தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, இந்தியில் அமீர் கான் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, கர்நாடகத்தில் உபேந்திரா அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் சௌபின் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கிளுகிழுப்பு குழுகுழுப்புக்கு அந்த மோனிகா, அந்த பொண்ணு பேர் நம்ம பூஜா அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. வியாபார நோக்கத்தில் இவங்க எல்லாரையுமே பயன்படுத்தியிருக்காங்க. படம் வந்து பேன் இண்டியா படம்ன்றதுனால. ஆனால் பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்தில் ஏன் பயன்படுத்தவில்லை? லோகேஷ் கனகராஜ் சார், இது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். நீங்கள் ஒரு வியாபாரத்திற்காக நீங்கள் மற்ற மாநிலங்களில் உள்ள அந்த நடிகர்களை பயன்படுத்தியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் சரவணா அவர்களை நீங்கள் இந்த படத்தில் பயன்படுத்தாதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். தமிழன் தமிழன் என்று நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுத்துட்டு வர்றது பெருசு இல்லை.
புரியுதுங்களா? அந்த தமிழன் என்ற உணர்வு நீங்கள் டைரக்ஷன் பண்ணுற அந்த படத்தில் காட்டணும். சரிங்களா? இவருக்கு என்னங்க குறைச்சல்? லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களுக்கு என்ன குறைச்சல்? இவருக்கு அழகு இல்லையா? ஸ்டைல் இல்லையா? நடிப்பு இல்லையா? சொல்லுங்க. அவரோட நீங்க லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட நடிப்பை பார்த்துருப்பீங்க. லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட டான்ஸை பார்த்துருப்பீங்க. லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கப்போ அவரோட ஃபைட்டை பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு 5 மணி காட்சி, தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இன்னைக்கு உலகமே பார்க்கக்கூடிய இந்த கூலி படத்தில் நீங்க பயன்படுத்தாது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். மிஸ்டர் சூப்பர் ஹிட் புரியுதுங்களா? அப்படி அதே கேடிஎம் சொன்னதான் ஞாபகம் வருது. இருவா கம்பெனி பேர் என்ன? சன் பிக்சர்ஸ் சார். கலாநிதி மாறன் சார், உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்க ஒரு வியாபார நோக்கத்தில் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஆளு. கலாநிதி மாறன் சார், உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. இப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை கூலி படத்தில் ஏன் சார் நீங்க பயன்படுத்தல? சொல்லுங்க. ஒரு தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதை செயல்முறையில் காட்டணும். தெரியுங்களா? எது எப்படியோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி இன்னைக்கு கூலி படம் சூப்பர் ஹிட் என்ற ஒரு இனிமையான செய்தி, மனசுக்கு கூலிங்கான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதனால இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிமேலாவது நீங்க ஹிந்திக்காரன் அங்கேருந்து வந்துட்டான், தெலுங்குக்காரன் இங்கேருந்து வந்துட்டான், மலையாளம் இங்கேருந்து வந்துட்டான்னு நீங்க சப்ப கட்டு கட்டாம தமிழனுக்கு முதல்ல நீங்க தமிழ் உணர்வோட ஒரு வாய்ப்பை கொடுங்க. 1000 கோடி அடிக்குமா? எத்தனை கோடி? 1000க்கு மேலே தாண்டும். ஒருவேளை இவரை பயன்படுத்தி இருந்தால், லெஜண்ட் அவர்களை பயன்படுத்தி இருந்தால் 10,000 கோடி தாண்டி இருக்கும். புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் சைனால சூப்பர் ஸ்டார் படம் நல்ல சூப்பர் ஹிட் அடிக்கும். இவரையும் சேர்த்திருந்தால் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, இந்த டிகான்னு எல்லா டிகாலையும் தலைவன் அவர்கள் புகழ் பாடிட்டு இருந்திருக்கோம். சரிங்களா? அதனால இயக்குனர் அவர்களே, தயாரிப்பாளர் அவர்களே, தயவு செய்து தமிழன் என்று மேடையில் மட்டும் சொன்னால் பத்தாது, தமிழர்களை பயன்படுத்துங்க. சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு. கூலி செலிப்ரேஷனில் எண்ட் ஆஃப் தி டே யார் ஜாலியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பசங்க ஜாலியாக இருப்பானுங்க. இப்போ இந்த கலர் பேப்பரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பானுங்க. ஓகேங்க, நம்மளும் அப்படியே கிளம்புவோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலிப்ரேஷனும் முடிஞ்சு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோவை மீட் பண்ணோம். ஆமாம், ப்ரோ ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலுடைய நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அவருடைய சேனலில். ஸோ அவர் தான் நமக்கு ஒரு சில கிளிப்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அவர் நமக்கு சீக்கிரமாக வந்தனால ஒரு சில கிளிப்லாம் கொடுத்தாங்க. அதை நீங்கள் முன்கூட்டியே பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய FDFS செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் யார் செலிப்ரிட்டி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.